ஹாய் கைஸ், நான் உங்கள் பென்டன். இன்றைக்கி இது டிஃப்ரெண்ட் சிட்டியில் பார்ட் 2 கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். பார்ட் 1 பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை தட்டி விட்டு வந்துடுங்க. வாங்க கேமுக்குள்ளே போகலாம். போன வாட்டி இந்த சைட்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தண்ணி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம். அது திரும்பியும் இது தண்ணி பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரி, இங்கே ஃபுல்லாக இது நார்மல் யூசர் காலேஜ் இது எல்லாமே கட்டிட்டு இங்கே ஃபுல்லாக ஃபேக்ட்ரி, இங்கே கொஞ்சம் நார்மல் யூசர் பார்க்கு அந்த மாதிரி நல்லா கட்ட போகிறோம் கைஸ். இங்கே ஒரு பார்க்கு, இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வந்து கிஃப்டாக கிடச்சிச்சு. வாங்க போகலாம். போன வீடியோவில் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம வீடியோ இது ஒழுங்காக வரல. நானே பார்த்துட்டு இந்த வீடியோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். சவுண்டு அவ்வளோ சவுண்டு கிழிந்துச்சு. கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து லைக்கை போட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். இப்படி அழகாக இருக்கா? நான் மனுஷன் நட மாட்டேறாங்க. அப்பா எவ்வளோ பேர் பாப்புலேஷன் 670. நம்ம எத்தனை சொன்னோம்? 1000 தொட்டணும்ல? இல்லையே. கட்டணும். நம்ம என்ன கட்டணும்னா இதுதான் கட்டணும். ஃபேக்ட்ரி கட்டியாச்சு, இதுவும் கட்டியாச்சு. அப்படின்னா இந்த மாதிரி கிரவுண்டு தான் கட்டணும். சந்தோஷத்துக்கு ஃபேக்ட்ரி தான் கட்டியாச்சு. அப்புறம் என்னடா எல்லா ஃபேக்ட்ரி கட்டியாச்சு. அவ்வளோ ஃபேக்ட்ரி கட்டணும். நம்ம பெரிய பெரிய போலீஸ்லாம் வாங்கலை கைஸ். இந்த போலீஸ் எவ்வளோ? 150. எப்போ ஊரில் பெரிய பெரிய க்ரைம்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு இந்த போலீஸ்லாம் தெரியுமா வருது. அப்புறம் என்ன ஃபயர் ஸ்டேஷன், இங்கே ஒரு பெரிய ஃபயர் ஸ்டேஷன். அப்போ பைடு ரொம்ப குறையிற மாதிரி. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பவுன் வாங்கிடலாம். எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. அங்கே ஃபுல்லாக இது போட்டுருவோம். ஹாஸ்பிட்டல் கரெக்டாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் இப்போ இவ்வளோ எல்லாம் பெரிய பெரிய இதாக இருக்குது. இது ஸ்கூலு இன்னும் நல்லா காலேஜ் நல்லா கழிச்சுல. எல்லா வேலை கழிச்சு நல்லா கழிச்சு. இதெல்லாம் நல்லா காலமாக இருந்துச்சு, இப்போ நல்லா கழிச்சு. இது காலேஜ் தானே? அது ஸ்கூலாக காலேஜ்? அது இதாண்டா காலேஜு. அப்போ ஸ்கூலு போடு. இதுவும் நல்லா கழிச்சு. இது அன்லாக் ஆகான்னு நினச்சேன். இப்போ இதுவும் அன்லாக் ஆகிடுச்சு. போர்டு லெவல் 13. இது சின்ன ஃபேக்ட்ரி, இது அத்தியாவசிய இதெல்லாம் இருக்குது. இதையும் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம். அது இந்த ஃபேக்ட்ரி, அது வாட்டர் பம்பிங் இடம். இது என்ன வைக்கணும் கைஸ்? உங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் இருக்கும், கரண்ட்டு பிரச்சனை இருக்குது. தண்ணி பிரச்சனைக்கு ஒரு இல்லை கரண்ட்டு பிரச்சனைக்கு ஒரு விண்டு மில் வச்சுருக்கோம். இவ்வளோ இடம் வச்சுருக்கோங்க. அப்புறம் என்ன இது? என்னது இது? கரண்ட்டு தானே? இங்கே அப்போ ஊர் ஃபுல்லாக கரண்டு. அதான் சேருவாங்க எல்லாரும். ஸ்கூல் தானே இது? என்ன இதுக்கு இந்த இது ஸ்கூல் காலேஜ். எங்கடா ஸ்கூல் காலேஜ்லாம் பண்ணுங்க? என்னது ஸ்கூல்? என்னது காலேஜ்? என்னது ஸ்கூலு? அந்த ஸ்கூலில் வச்சு பெருசாக சொல்கிறேன். வீட்டு போட்டு ஒரு பெரிய எப்படி நம்மனா பணக்காரப்படுவோம். அப்படியே மரம்லாம் வேணாம், நம்ம அதுக்கு தனியாக பார்க் கட்ட போவோம். இங்கே ஒரு பெரிய பார்க்கு, ரயில் கிச்சன் ட்ரிப்பில் வேறு பார்க்கணும்ல. ரயில்வேன்னு போட்டிருக்கு. எனக்கு போன வாட்டி இந்த கேமில் நான் ரயில்வே கட்டினேன்.
அப்போ நான் யூடியூப்பே ஸ்டார்ட் பண்ணேன். ரயில்வே கட்டினா ரயிலே வரல. அதுக்கும் போன வாட்டி இந்த கேம் நான் ஆடிருக்கேன். ரயில்லாம் வந்துருக்கு. இப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியலையே. இது என்ன ஓகே, ரயில்வேல ட்ரெயின் வரணும்ல. ட்ரெயின் எப்படி வர வைக்கிறது? இது என்னது? ஆனால் இது ஆர்மியா? ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி. ஆர்மி கட்டுவோமா? நம்ம ஃபுல்லாக ஆர்மி மாதிரி கட்டுவோமா? நல்லா கவனமே. எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகாக்க ஐயோ அழகாக்க. ஓகே, ரோட போட தம்பி, ரோட போட எப்படிங்க? ரோட போட்டுங்க. ரோடெலாம் காய்ச்சி நம்மள்ட்ட அவ்வளோ இருக்குது, தேவையில்ல. இப்போ நீங்கள் ஆர்மி கேம்பஸ் வைக்க போகிறேன். ஆர்மி கேம்பஸ் ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாக. காசு வேணுமே. ஆடு போட்டு விடுவோமா? வாய்ப்பே. ஆர்மிலாம் சத்தியமாக காசு வேணும். உங்கள்கிட்ட பத்தாது கைஸ். ஆஃபீஸ் எவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லாம் இல்லை, எவ்வளோமே ஆஃபீஸ் மாதிரி தான். ஒரு ஆஃபீஸ் கட்டணும். ஆஃபீஸ் ரூமு கட்டும் எல்லாம் கட்டும். ட்ரீஸ் வேணாம். ஆர்மி எப்படி கட்டுறதுன்னு பார்ப்ப போகிறேன்னா. எனக்கு ஆர்மி கட்டணும்னு ஆசையாக இருக்குது. ஏர்ஃபோர்ஸ் கட்டுறதுக்கு ஆர்மி கட்டிப்போம். ஆர்மி ஐஸ். எல்லாரும் ஓட்டு ரிசல்ட் பார்த்தீங்களா? தளபதி தான் முன்னிலையில் இருக்கார். எங்கள் அண்ணன் அவர் தான் முன்னிலையில் இருக்கார். நானே எங்கள் அண்ணன் தாண்டா ஓட்டு போட்டேன். எங்கள் அண்ணன் தாண்டா எப்பயுமே. அப்புறம் நீங்கள் இவ்வளோ பெரிய டவர் கட்டுவோமா? பில்டா ஃப்ரீயா? பில்டா ஒக்கால அம்மா யாராவது நான் காப்பாதுங்கடா. டே இதெல்லாம் ஃப்ரீயாண்டா. இந்த கோவியன் டவர்லாம் ஃப்ரீயா? இங்கே பேர் எல்லாம் ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கட்டும். எல்லாம் ஃப்ரீ போட்டுருக்கீங்க. இது என்ன கெட்டு ஒன்று தான் வாங்க முடியுமா? நானும் ஐயோ தம்பி கொடுக்குறாப்புல அப்படின்னு வாங்கலான்னு பார்த்தா இருக்குது. இது என்னது? இது பார்க்கு மாதிரியா இல்லை பெரிய? எஸ், ஸ்கிப்பிள் டவரா? ஓகே. அவ்வளோ பெரிய டவர் பார்த்தீங்களா? நம்ம தான் தம்பி. நம்ம தான் இந்த டவரை லெவலப் பண்ணுவோம். பட்ட இந்த ஆஃபீஸில் லெவலப் பண்ண முடியுமா? காசு கேட்குறீங்க. ஹைட்டாக இருக்க பில்டிங் டெவலப் பண்ணிடலாம் சார். நான் ஹைட்டாக இருக்க பில்டிங் மட்டும் தான் டெவலப் பண்ணுவோம். இன்னும் பிரச்சனைனா இந்த ஹைட்டாக இருக்கிற பில்டிங்ஸ்லாம் அது மட்டும்தான் இங்கே டெவலப் பண்ணுவாங்கலாம். இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இல்லைங்களா? இது ஏற்கனவே டெவலப் பண்ணிருக்கோம். ரெண்டுமில்ல காசுரா. அது என்னது? நவுறா கைத்துக்கிற பயாடா. ஷேப்பாக் மாதிரி பெரிய கிரவுண்ட்லாம் வைக்க முடியாது இப்போதைக்கு. இங்கே ஆர்மி கட்டணும். ஆர்மி எப்படி கட்டுறதுன்னு போய் பார்த்துப்போம். எங்கே இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டு? இங்கே இருக்கும் ஆர்மி. என்னது? யாரும் இல்லையே. ஆர்மி இருக்கா இல்லையா? அப்போ தானே பார்த்தேன். அது ஆர்மி இல்லையா? ஐயோ ஆர்மி இல்லைடா. தான் சொல்லிட்டு பிள்ளைடா கடுப்பாயிடுவாங்க. ஆர்மி தான் பணம் மவன்டா. 5
பங்கடா நான் அருமையாக கட்டல எதுவுமே அன்லாக் ஆகலையோ 25 அன்லாக் ஆகுமா அன்லாக் ஆகும்போது ரேட்டு கம்மியாக இருக்குமா நம்ம அப்புறமேட்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி தான் கட்டலாமா இதெல்லாம் கட்டணும் கட்டலன்னா அவ்வளோதான் மாட்டு பண்ணை கோழி பண்ணை மாதிரி கட்டுவோமா இங்கே ஃபுல்லாக இதை வச்சுட்டு இது மாதிரி கட்டுவோம் பார்க்கு கிரவுண்டு வச்சுருக்கோம் கிரவுண்டு ஃப்ரீ பில்டு ஜாலியாக இருக்கணும்ல அவங்களும் என்ன தான் பண்ணாங்களாம் ஃப்ரீ பில்டு எல்லாம் ஃப்ரீ பில்டு தலைவா இது காசு கொடுக்காம எடுத்து போகக்கூடாதுப்பா என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டு காசு கொடுக்காம எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு காமன் சென்ஸ் கூட தெரியாதப்பா அப்படின்றாங்க இது ஓகேவா இது ஒன்று வாங்கி எங்கே வச்சுருவாங்க இதெல்லாம் பார்க்கு மக்கள் ஹாப்பியாக இருப்பாங்க இதை டெவலப் பண்ண முடியுமா இல்லை சின்னதாக இருக்க மட்டும் டெவலப் பண்ண முடியாதா அப்போ டெவலப் பண்ண முடியும் நம்ம ஊரோட செகண்ட் மலை ஃபஸ்ட்டு மலை வந்து எடுக்கணும் ஓடு ஹாப்பினஸ் எடுக்கணும் காசு வீடு இல்லையா ஆமாங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா இந்த வீடு எவ்வளோ வச்சுருக்கீங்க தெரியுமா 2-3 நாள் வச்சுருக்கீங்க அவ்வளோ பேர் வேணா வீடு வச்சுருந்தா பற்றி வரப்போ அப்படின்னு சொல்கிறது புரியுது வச்சுருமா வீடு நம்ம எத்தனை வீடு வச்சுருக்கோம் இதெல்லாம் செஞ்சுட்டா ஓகே வீடு எங்கப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது எத்தனை வீடு வச்சுருக்கோம் நம்ம அதை நான் மறந்துட்டா எல்லாமே நம்ம வச்சுருக்கோம் ஆனால் வீடு மட்டும் நம்ம தான் அம்மா வச்சுருக்கோம்ல அட வீடு வர்றாங்க நான் தான் அதை மறந்தே போயிட்டேன் வீடு கட்டலாம் ஆஃபீஸ் கூட நம்மளுக்கு இப்போ வேற தலைவா வீடு இங்கே இருக்கு தலைவா இதெல்லாம் அண்ணா கட்சி பார்த்தீங்களா இப்படி அண்ணா கட்சா இது வாங்கும் காசு இல்லாமல் இருப்பாங்க இருப்பாங்க காசு எல்லாமே காசு தான் இந்த உலகத்தில் இல்லாமல் காசுடா வட்ட போகிற இது என்னமோ இதெல்லாம் நம்மள்கிட்ட ஒரு ஆடு போடுவோமா இல்லை வேணாமா பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஆடு தான் ஆமாம் நம்ம நேரம் போயிட்டுருக்கு இவ்வளோ காசு கொடுத்தாலும் நான் வாங்க முடியாது வாங்கடா நான் இது டவுன் மாதிரி பார்க்குறேன் இங்கே இது இருக்குது இது வாங்க முடியுமா 2 காசு பவுண்ட் பரவாயில்ல வாங்கி கேட்குறேன் காசு அழிஞ்சு போயிட்டுருக்கா எல்லா காசும் நம்ம எவ்வளோ பெரிய இடத்தோட இப்போ நம்ம ஊர் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரியுது பெரிய ஊர் மாதிரி இருக்குது இப்போ பார்க்க இவ்வளோ பெரிய ஊர் அழகாக இருக்காங்க ஃபுல்லாக போய்ட்டு விட்டா கட்டணும் மார்க்கெட்ஸ் இல்லை ஆஃபீஸ் கட்டணும் ஆஃபீஸு இதெல்லாம் சின்ன தான் அதெல்லாம் ஹாலில் போய்ட்டு எல்லாம் பார்ப்போங்க இது கட்டணும் இதுக்கு சத்தியமாக கட்டணும் இதெல்லாம் தள்ளி கட்டிப்போமா கட்டிட்டு பாப்புலேஷன் இப்போ வர பாப்புலேஷன் நான் திரும்பி தள்ளிக்கிட்டே வருவேன் அட இப்போதான் எனக்கு தெரியுது மக்கள் வசிக்கிறதுக்கு இடம் இல்லைனாலதான் வேறு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கே நானும் பூசி மாதிரி இருக்கேன் மக்கள் இடம் இல்லாத காரணம் எத்தனை இருக்குங்களா வேஸ்டேஜ் வரும் 25 கரண்ட்டு ஆமாம்
இருக்கும்? நம்மதான்டா. எவ்வளோ இது? 2 ரூபா. 100 அடிப்பான். ஓடுறான்ட்டு இத்தனோண்டு இருந்து 2 ரூபா ஆகும். இது ஒன்று வாங்குமா? போதுமா? தச்சா தம்பி, நம்ம இன்னும் சின்ன ஊரை வச்சு நடத்திட்டு இருக்கோம். கேட்கறது புரியுது எனக்கு. நடுவில் ஏன்டா ரோடு வைக்கிறீங்க? லூசு மாதிரி நடுவில் இப்போ ஒருத்தவங்க ரோடு வைக்காது. அப்புறம் எதாவது கட்ட முடியாதுடா பெருசு பெருசா. இப்போ இந்த ஊருக்கு வரத்துக்கு ஒரு டோல்கேட் வச்சுருவோமா? ₹10 அவங்களுக்கு டோல்கேட் வச்சா நல்லா குறையும். டோல்கேட்லாம் வச்சா நம்மளுக்கு வந்தாலே அங்கே ஒன்று கட்டு. இந்த டோல்கேட்டு இது ஆஃபீஸ். நல்லா பண்ணிட்டுருக்கோம். பண்ண பாருங்க. சின்னப்போ சரி கேவலமா சொல்லாடி. மயிலா சொல்லாடி. மயிலா ஓடி சொல்லான் சொட்டக்கு முட்டக்கு கண்ணா பின்னாடு கண்ணா பின்னாடு. நான் ஏன் பேச மாட்டேன்னா வாயே வலிக்கிறதுனால தான் பேச மாட்டேன். பார்த்தீங்களா, இனிமேல் தண்ணி பற்றாக்குறை நம்மளுக்கு வராது. அதுக்கு கரண்ட்டு நம்மளுக்கு இல்லை. விண்டு மில் வைக்கட்டா இல்லை ஃபேக்ட்ரி கட்டட்டா? நம்மள்ட்ட தான் இருக்கே அவ்வளோ பெரிய இது கசி ஃபேக்ட்ரி. இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாதுங்க. கசி ஃபேக்ட்ரியே இருக்குது. என்ன மாப்பிள்ள என்ன அங்கா ஜோக் கட்டுறீங்களா? பரவாயில்ல கட்டுறா. நீ காசு இல்லைடா பார்த்துக்கலாண்டா. டே கட்டுற மச்சான், நீ இப்படி பண்ணுற. எங்கள் சின்ன இடம் இருக்கலாம். அங்கே என்ன கட்டலாம்? ஒரு அத்தியாவசியம் வேணாம். ஒரு வீடியோ கட்டிடலாமா? ஆஃபீஸு இந்த மாதிரி ஆஃபீஸு இது எவ்வளோடா? ₹1. ஓகே பரவாயில்ல கட்டுறோம்.
ஆஃபீஸ் இன்னொரு வீடு கட்டலாமா? ஃபுல்லாக வீடு இருந்தால் கட்டலாம். சின்ன சின்ன வீடு கடை ஆரம்பிச்சிடும். ஜோக் கட்டிடலாம். ஐயா எப்போ பார்த்தாலும் காசு காசு எந்த அப்படி பண்ணுறீங்க? இது இவ்வளோ பெரிய பில்டிங் தானே, இதுக்கே ஃப்ரீ காசு போட பண்ணுறாங்க. பண்ணுறாங்க வர வர. இதான் தோட்டம், இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும், இல்லைன்னா நம்ம இடம் நாரி போயிடும். சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் கண்டிப்பாக வைக்கணும். சாப்பாடு இல்லாமல் எல்லாம் செத்து போயிடுவாங்க, இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஃபுல்லாக தோட்டம் வைக்கணும், ஃபுல்லாக தோட்டம் வைக்க போகிறேன். அமர்ந்தவனே ஜனநாயகன். ஃபுல்லாக தோட்டம் தான் நாங்கள் வைக்க போகிறேன். என்னன்னு இதெல்லாம் பெரிய பெரிய ஃப்ரூட்ஸோட இது பண்ணேன். 15K தான் வரும். நம்ம மொத்த சொத்தையும் எழுதிட்டு விற்கணும் எல்லாத்துக்கும். இதெல்லாம் ஃபேக்ட்ரி, இதை கட்டணும். ஜூஸ் போடுறதெல்லாம் கட்டணும். ஃபுல்லாக பெருசு பெருசாக கட்ட பண்ணுவாங்க. எடுத்தோடனே ரொம்ப பெருசாக கட்டக்கூடாது. இதெல்லாம் லாக்கில் இருக்குது. இது பரவாயில்ல, லாக்கில் இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். எல்லாம் 10 தான். இது என்ன ஜூஸ் போடுறது கைஸ், எல்லாம் அந்த ஜூஸ் போடுறது ஓவர் ஃபேக்ட்ரி ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. இந்த பழம்லாம் நமக்குலாம் கண்டிப்பாக இந்த செடி அழகாக இருக்குது இந்த சிட்டியை பார்க்க. இது எவ்வளோ சார் இருக்குது? இந்த மாதிரி இது 50 அப்புறம் ஒரு பார்க்கு வேண்டா கட்டுங்கடா எல்லாத்தையும். நாட்டு பண்ண 75. ஏன்னா பில்டிங்கோட ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. சாப்பாடு இல்லை, அதனால ரேட் அதிகமாக இருக்கும். போங்கடா, ஸ்டார்லாம் கொடுக்க முடியாது. இவ்வளோ ரேட்டு வச்சுட்டு இருக்காங்க. இது 5000மா? 8 லட்சம் எப்போடு? இதெல்லாம் 100Kவா? வா 15K. இது ஒன்று வாங்க. வேணாம். இது வாங்குமா ஃபேக்ட்ரி? இது எது கட்டும்? எவ்வளோ இது? 50 lakh. எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸு எல்லாம் இருக்கு.
ஹாப்பினஸ் ஆகும். வேர்ல்டே ஃபுல் ஆயிடுச்சு கைஸ். மாஸ் தான். ஏன் பேச மாட்டேறேன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம வேர்ல்டே ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நான் உங்கள் பென் 10.